வெல்கம் டு விஜய் சிந்து vlog. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏர்போர்ட்ரா அது? இது வந்து டானங் ஏர்போர்ட். டானங் ஏர்போர்ட். நாங்கள் டானங்கில் ஒரு நாள் தான் எங்களுக்கு வாடகை சைக்கிள் மாதிரி, ஒரு நாள் தான் எங்களுக்கு இது. ஒரு நாள் வந்தோம், காலையில் வந்து இதுக்கு போனோம், பானா ஹில்ஸ். மதியானம் வந்து இதுக்கு போனோம், கோல்டன் பிரிட்ஜ். இல்லை சாப்பிட போனோம். சாயந்தரம் எங்கே போனோம்? சாண்ட்ரா நைட் மார்க்கெட். இதெல்லாம் போனோம் இல்லையா. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஃபூக்கு போகிறோம். சொல்லியிருந்தா நேற்று நம்ம சந்திரா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தான் சந்திரா இருக்கா? நம்ம ஆளுங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க போல. ஒரு சார் நீங்க பேசவே கூடாது பிரதர். நேத்து ஃபுல்லா அந்த கைட புடிச்சினே சுத்தி இருந்தான். இன்னைக்கு காலையில இருந்து பிரேக்கப்ல சுத்தி நிக்கிறான். நேத்து ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு விளாண்டான். இவனுக்கும் அந்த பொண்ணு பேருக்கும் நேற்று நைட்டு நம்ம ஒரே ரூம்ல தூங்கணும். யார் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் எல்லாம் ஒரே தான் படுத்தோம். நைட்டு ஒரு அந்த பிக்கப் லைன் போடுறாரு அவங்க கிட்ட. ஃபீல் பண்றான், கவிதை பண்ணலாமான்றா. நைட்டு சொல் லாஸ்டா முடிக்கும் போது சொல்லிட்டேன், ஏதோ ஒன்னு மிஸ் பண்றேன் அப்படின்னு. எந்த பொருள் என்ன பேக் பாஸ்போர்ட் இல்ல சிரிச்சு ஃபுல் எமோஜி போடுறாங்க. யூனிவர்சல் காமெடினா இதெல்லாம் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும் கேர்ள்ஸ் பத்தியில. ரஜினிஸ் தான் இதை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். அவன் பாருங்க, நீ பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க, அண்ணன் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்காரா? இது பரவாயில்ல, ஒரு மொரட்டு ரீல்ஸ். இங்கேயும் பாரு, ஒரு முள்ளம் பன்றியே 4 இது சேர்ந்து அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த முள்ளம் பன்றியை அடிச்சு தும்சம் பண்ணுது. ஆனா ஏய் அத பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஒரு அட்டாக் வந்து தெரியுமா? நைட் மட்டும் டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு நான் தனியா கீழே இறங்கி போயிட்டேன். உங்களுக்கு தெரியாம மசாஜ் ரேட் மட்டும் கேட்கலாம் சொல்லிட்டு தான் கீழே போனேன். பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நான் ஒரு நாள் நின்று இருந்தாரு. என்னப்பா சிரிச்சாரு. சரி நான் ஓகே, இந்த புது இடம் எதுவுமே தெரியல, பயம் வந்துருச்சு அவன் சொல்லிட்டு போன் வச்சிருந்தாரு. இதுல என்கிட்ட வந்து என்னாரு உண்மையில ஒரு போட்டோ போட்டு இது மாதிரிலாம் வச்சுட்டு என்ன கூப்பிடுறாங்க. வியட்நாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான கண்ட்ரி தான். அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த இயற்கையோட அழகை ரசிச்சோமா, ஜாலியா இருந்தோமா, போனோமான்னு இருக்கணும். அது இயற்கையுமா, அது இயற்கை கிடையாது. ஏன் நைட் இரவு நாங்க 2 பேரும் அப்படி நடந்து போனோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் எங்க இதை கேட்டு பாருங்க. கண்ணீர் வரலன்னா செருப்பால ஓகேவா? இல்ல இப்ப ரெடி பண்ண வேணாம். இல்ல ரெடியா எடுத்து கையில வச்சுப்பேன். வந்து படுத்தான். சரி சும்மா இருப்பான் தான் ஆரம்பிச்சிட்டான் போன் பேச. ஒரு மாதிரி ஏன்னா ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கு, நமக்கு ஒரு அமையல ஒரு வெறியாய் தான் நாங்க போனோம். ஜாலியா கல்யாணம் பண்ண மாதிரி தான் தெரியுது உனக்கு. போடா கொஞ்ச நேரம்ல உனக்கே தெரியும் பாரு, நீ லவ் பண்றல. அதெல்லாம் உன்னை கேட்கல. நீ அழகா ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்றல எப்படியாப்பட்ட இப்பெல்லாம் பல பேர் ஏங்குறாங்க. அதெல்லாம் யாருக்கு உலகத்துல இப்ப பார்க்கும்போது அப்படிதான்டா இருக்கும். ஆனா உனக்கு கொஞ்ச நாள்ல தெரியும்டா எவ்வளவு சண்டையில ஆரம்பிச்சுன்னு எனக்கு தான்டா தெரியும். பிரதர் நீங்களும் சண்டே தானே கல்யாணம்? ஆமாண்ணே, ரொம்ப சண்டைண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னா அவங்க வீட்டையும் எங்க வீட்டையும் ஒத்துக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சண்டை போயிட்டு. அப்ப இது யுனிவர்சல் தான் போல இருக்குடா. எனக்கும் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி சண்டைடா. சண்டைன்னா கல்யாணத்தையும் நிறுத்துற அளவுக்கு ஒரு சண்டை. ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு, சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, சொந்தக்காரங்க ரூம் போட்டாச்சு, கறி விருந்துக்கு சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா அதுக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி 2 பேத்துக்குள்ள சில மன வருத்தங்கள். அதுக்கு முன்னாடி நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு இந்த நாளைக்கு கல்யாணம்னா முதல் நாளே இப்ப நீ போய் சொல்லி நிப்பாட்டுறியா இல்ல நான் நிப்பாட்டுறியா ஒரு பிரச்சனை போச்சு. ஆனா அது உனக்கு நடக்குது. இந்த அளவுக்கே போச்சு. எல்லாருக்கும் நடக்குதுன்னு கேக்குறோம். அது எதுக்குன்னு சொல்ல முடியாதுடா. ஒரு காரணம் எல்லாம் கிடையாது. இந்த முறைப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில பேர் இந்த முறைப்படி பண்ணணும்பாங்க. இப்ப 2 பேர் வீட்லயும் ஒத்து வந்தாங்கன்னா சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு புது பிரச்சனையை கிளப்புவானுங்க. இல்ல நமக்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஈகோ கிளாஸ் ஆயிடும். இப்படி ஒரு சண்டை நடந்து அந்த சண்டையோட உச்சம் எங்க இருக்குன்னா நீ போய் நிப்பாட்டுறியா நான் போய் நிப்பாட்டுறேன் கல்யாணத்தப்போ இப்படின்ற மாதிரி ஒண்ணு போவோம். அடுத்த நாள் கூச்சமே படாம தாலி கட்ட போது 2 பேருமே அதை மறந்து தாலியை கட்டிட்டு அது அப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒருவேளை எனக்கு இது நடந்திருக்கு, இவனுக்கு நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கும் இது நடந்திருக்கு. அவன் வந்து என்கிட்ட புலம்பினா அவனுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் கல்யாணமே வேணாம் மச்சான் இது பண்ணிடுவோம். அப்ப எனக்கு தோணுச்சு சரி ஓகே இது வந்து மூட் ஸ்விங் போல எல்லாருக்குமே. ஐயோ நம்ம போய் புது வாழ்க்கை ஒன்று ஆரம்பிக்க நமக்குன்னு ஒரு லைஃப் வரப்போகுது. நம்ம இத்தனைக்கும் பேச்சுலரா தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருந்துமே இது மூட் ஸ்விங்கா. ஆனா இது ஒண்ணு நடக்கும் எல்லாருக்குமே. எனக்கு நடந்ததுன்ற நான் இது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருக்கேன். இவனுக்கு அது நடந்ததுன்ற போது அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவன். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் பண்றவங்களுக்கு அது உண்டுப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றவங்களுக்கு அது கிடையாதுப்பா. இல்ல சண்டை ஏதாவது நடந்து தாலி கட்டினா நைட் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நான் சொல்ற ப்ராப்ளம் வந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு நம்ம இதை பண்ணிடுவோம். நம்ம தள்ளி வைக்க கூடாது. அதான்ப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம்னா ஒண்ணு இந்த இதுல ப்ராப்ளம் வராது. கல்யாணத்து அன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட்ல ப்ராப்ளம் வரும்னா உன் பழைய ஆளு யாராவது வீடியோ கால் பண்ணிச்சுன்னா ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் அதுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. உன் பழைய ஆளுக்கா ஃபூக்கு ஐலாண்ட் அந்த ஊருக்கு தான் நம்ம போக போறோம்.
பூக்குன்னா என்னென்னமோ சொன்னாங்க. இதை பீச் இருக்கும், ரெசார்ட் இருக்கும், சேக் இருக்கும், பெண்கள் வருவாங்க. இந்த நாள் தானே அமைதி, சைலன்ஸ். இதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பார்க்கு கிடையாது. இது ஒரு பதக்க வைக்கக்கூடிய பயங்கரமான ஜுராசிக் பார்க். நம்மள சைலன்ஸ் சொல்லிட்டு அவங்க சைலன்ஸ் சொல்லிட்டு நீயே கத்தக்கூடாதுப்பா. இது எல்லாருக்கும் கில்பில் தெரியுமா? கில்பில் தெரியாதுடா. ஷா தெரியுமா? ஷா தெரியுமே, மிர்ச்சி ஷா. உன்னோட போதும்பா, குடும்பத்துல எல்லாரையும் இழுக்காம வர மாட்டேன். அந்த ஷா இல்ல, பாதுஷா. நல்லா இருக்குமே பாதுஷா. பாதுஷா இல்லங்க, ஒரு பதட்ட போடும் மசாஜ்ரா. நம்பிக்கை பண்றான், நல்லா ஆசைப்படுவாங்க. மர்டர். இந்த இடத்தை நீங்க ரொம்ப நார்மலா நினைச்சிட்டு இருக்கீங்கடா. இது நார்மல் பார்க் தானே. பார்க் இல்ல. இந்த இடத்துல வந்து பல ஆயிரக்கணக்கான உயிர்களை சாணி மிதிச்சு அந்த சாணியை எடுத்துட்டு இப்படி நடக்கிறீங்களே, இது கல் இல்ல, ரத்தம். ரத்தமா? அங்க பாக்குறீங்களே, அது ஒரு ரத்தம். அதுவும் ரத்தம். இந்த இடம் ஃபுல்லாவே ரத்தம் 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 குத்தி குத்தி. லவ் ஃபீலியராப்பா. நான் இப்ப பேச வரல, போக நிக்கணும். வெறுப்பேத்துறீங்க. ஏன்பா? நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்தை ஊர் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நாங்க எல்லாரும் அமைதியாக்கல. சும்மா நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இது நினைக்கிற நார்மலா கிடையாதுடா. சேஃப்டிக்கு நார்மலா கிடையாதுடா. அப்படி என்னடா இடம் அது சொல்றேன். பாத்தீங்களா இந்த எவ்வளவு பேருங்க நான் பாத்தியா மக்களே பண்றாங்களா? யாருமே வரல. ஏன் வரலனா? ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது. எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துக்கிறேன். இல்ல, இது நார்மல் ஹியூமனால இந்த இடத்துல வந்து சர்வேல் பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. ஏன்னா இந்த இடம் வாங்கணும். இல்ல, இந்த வியட்நாம்ல இருக்க இந்த பூக்குல இருக்க ஒரு சிறைச்சாலை. ஜெயிலா? நினைக்கிற மாதிரி இந்த நார்மல் ஜெயில் கிடையாது. ஏசி ஜெயில். ஏசி ஜெயிலா? ஏசி ஜெயிலும் கிடையாது. இந்த ஜெயிலுக்கு கதவு கிடையாது. ஏன்டா என்ன பேச விடுறான்? நீ வாப்பா, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நேரம் போய் தொண்டை கட்டி போகுது. பிறந்ததுல இருந்து தொண்டை கட்ட வாய்ஸ் தான். எனக்கு தொண்டை தான் கட்டும். இந்த இடத்தை பாக்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெஞ்சே பண்ணு பண்ணு. இந்த ஊர்ல இருக்கிற மக்களே இந்த இடத்துக்கு வந்தா அந்த ரோட கிராஸ் பண்ணாங்கன்னா நின்றுவாங்க ஒரு நிமிஷம். சிக்னல் போட்டிருப்பாங்க. இல்ல, இந்த இடத்தை தாண்டி போகணுமா? அதே மாதிரி போகும்போது யாருமே இந்த இடத்தை இப்படிதான் ஓட்டி போவாங்க வண்டியில. அப்ப கீழே வந்துருவாங்க. இல்லடா, இந்த இடத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்னது அப்படியாப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தம்பி, நான் சின்ன வயசுல இருந்து தமிழ் படம் அதிகமா பாக்குறது இல்ல. முழுக்க முழுக்க ஃபுல் ஹாலிவுட் படம் எப்ப மட்டும் கிஷ் வரும், எப்ப ட்ரெஸ் இல்லாம வருவாங்க, இதுக்காக உட்கார்ந்து அதெல்லாம் சொல்லுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி படங்கள் நான் பார்ப்பேன். பட் அதை தாண்டி நைட் டைம் படுக்கும் போது பார்க்க மாட்டேன். எனக்கு மக்கள் பாக்குற நார்மல் படங்கள் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரி ரத்தம் தெரிக்கணும், கழுத்தை விட்டு தலையா போகணும், உடம்பு தனியா ஓடணும், எரியணும், கீழே உழுந்து நசங்கணும், லாரியில தலை ஏத்தி என்ன அதனால என்ன அந்த மாதிரி படங்கள் நான் பிடிக்கணும். அந்த மாதிரி உண்மையில எங்க பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பார்த்தேன். அப்படி நான் கண்டுபிடிச்சேன் இந்த பூக்கோ பிரிசன் ஜெயில் இருக்குல்ல, இங்க அதை விட 1000 மடங்கு கைதிகளை, அதாவது புதுமை பண்ணி, நான் சொல்றது நார்மல் கிடையாதுன்னு. இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா நான் இங்க வர முடியல. உங்ககிட்ட என்ன பாஸ்போர்ட்டே இல்ல, இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன். அதெல்லாம் வந்துச்சா பாத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்பரா சொல்லும்போது ஜிடி உங்களுக்கு நல்லா நோட் பண்ண பாருங்க. இந்த இடத்த சொல்லிருக்க மாட்டாங்களா உங்ககிட்ட? இல்ல, நாங்க நல்லா ஜாலியா எல்லாருமே போய் பாக்குற மாதிரி ஹாப்பனிங்கான ஒரு இடம் வேணும் தான் கேட்டோம். ஆனா இது என்ன இளவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க சொல்லி சதீஷ்னு ஒருத்தர், நான் தான் ஒரு கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி நான் ஆளு கூட போறேன், யாருமே இல்லாத இடம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னா அவருக்கு சத்து புத்தெல்லாம் தேடி அந்த புதர்ல கொஞ்ச நேரம், அந்த புதர்ல கொஞ்ச நேரம். இந்த இடத்த நான் வந்து சொன்னது ஜிடி ஆல்டேஸ். தேங்க்யூ சோ மச் ஜிடி ஆல்டேஸ், ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு இடம் யாருக்கும் அமையாது. எனக்காக ரெடி பண்ணி கொடுத்து இந்த இடத்த நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்காக கண்டி கொடுத்த ஜிடி ஆல்டேஸ் தேங்க்யூ சோ மச். இந்த இடத்த அவர் சொல்லிட்டு அண்ணே தொட்டாதீங்க உடலையா சாக்கா இல்ல, சாக்கு கம்பியா இல்ல, இதான் உங்களுக்கு வான் பண்றது. இங்க வாங்க, இங்க வாங்க. ஆமா, அது நாய். ஆமா, இது நார்மல் நாய் கிடையாது, ஓ நாய். ஓ நாய். என்ன கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க ப்ளீஸ். இந்த 2 நாய் இருக்குல்ல, இந்த 2 ஓகே, இந்த 2 நாயை தாண்டி இந்த இடத்துல எவனாலும் போக முடியாது. நம்ம போலாம் வாங்க. 1953 பிரெஞ்சுக்காரங்க இந்த அதான் நமக்கு தான் முடியல. இல்ல தொட்ட நார்மலாவே வாப்பா, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை பயமுறுத்துற? வேண்டாம், நீங்க நார்மலா பயப்பட மாட்டீங்களே. நான் வந்து இல்ல நாங்க நல்லா பயப்படுறேன். அதான் ஒருத்தன் அண்டர் ஆக்டிங், ஒருத்தன் ஓவர் ஆக்டிங், இன்னொருத்தன் என்ன பண்றான்னே தெரியல.
இந்த ஜெயில் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானன்னா, அதாவது உயிரோடு இருக்கும் போதே அவ்வளவு நரகத்தை பார்த்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 40,000 கைதிகளை அடைக்க வச்சு அவ்வளவு கொடுமை பண்ணாங்கன்னு. அதை நான் இப்ப சொல்றதை விட நீ அதை பாருங்க. உண்மையிலே மனுஷாளுங்க மாதிரியே இருக்கு. மனுஷால அது வந்து வேக்ஸ் ஸ்டாச்சு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு சொல்லுன்றதுக்காக அப்படியே ஃபுல்லா வச்சிருக்காங்க. எல்லாம் ஜாலியா தான் இருக்காங்க. இல்ல அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி நிக்கிறாங்க. ஆமாமா நீ என்ன இல்ல அவங்க பேசும்போது அவரோட முட்டியை பாத்தீங்களா, இங்க யாராவது இந்த தப்பு எல்லாம் பண்ணனா முட்டியை பிச்சு உடைச்சிருவாங்க. சுத்தி எடுத்து பிச்சு உடைச்சிரும். இல்ல சத்தியமா தம்பி இங்க வாங்க. இல்ல, இல்ல சொல்றது எல்லாத்தையும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சீரியஸாவே முட்டியில ஏதோ முட்டியை உடைப்பாங்களாம். Yes, நம்மள check பண்ணு. நீ செக் பண்ணிட்டே வா. இவங்கலாம் வந்து இங்க நார்மலா இவங்க எல்லாம் அந்த உடைச்ச முட்டியை எடுத்து திரும்ப கோப்பாங்க. அது அப்படி கிடையாதுண்ணே. நீ ரியலாவே முட்டி எடுத்து உடைச்சு அவங்களை அவ்வளவு கொடுமை பண்ணணும் சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அடுப்பை பத்த வச்சு புகையை விட்டா மனுஷங்களை உள்ள போட்டு கொதிக்க இது பண்ணி பாயில் பண்ணுவாங்க. சூப்பர். இப்ப சொல்லுவியா? ஏன்னா நார்மலா வாங்கலாம்டா. இந்த இடத்துல நார்மலா பேச முடியல. சொன்னேன் நான் வைத்துக் கொள்ளும் பாயிண்டை எல்லாம் பார்த்தால் நீங்களே அதை பேசு. இது அந்த அடுப்புலயே போட்டு இதுக்கப்புறம் இது தேவையே கிடையாது. அடுப்புல கடந்து எரியட்டும். நான் உலகம் ஃபுல்லா எல்லா ஜெயிலையும் யாரோ வருவாங்கன்னு சொன்னாங்க. எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு. கலாய்க்க எட்டி பார்க்கலாம் பாருங்க. அவர் முட்டியை பாத்தீங்களா? பாக்கடா. அங்க பாருங்க அடிபட்டு ரத்த கால் பெரிய அடிப்பல்லையடா. முட்டி சைடுலயா? வாங்க. இந்த பிரீசனோட இதை வந்து நிறைய பேர் வரலாறா சொல்லுவாங்க. ஆனா மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத காட்டணும்ன்றதுக்கோட ஒரு இதான் இதை அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்னது பாருங்க, மண்டையில ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆணி இல்ல மண்டை ஏத்திட்டாங்க தலைமையில. 2 ஷோல்டர்ல இருக்குவாங்க. முட்டியை உடைச்சிரும் சொல்ல, முட்டியில இருந்து ஆணி ஏத்துவாங்க. சிம்பிள். இது என்னன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வியட்நாம் வார்ன்றது ஸ்கூல் டைம்ல இருந்தே கேள்விப்படாத ஆளே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த உலக வரலாற்றிலேயே வியட்நாம் வார்ன்றது ஒரு தனி இடம். 1955 இருந்து 75 வரைக்கும் இந்த வார் நடந்தது. இது சிம்பிள். யாருக்கெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளேயே நார்த்னா இவன் சவுத். ஏன்டா ஒரே நாட்டுக்குள்ள 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? ஒரே நாட்டுக்குள்ள இல்ல, அதுக்குள்ள வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்க ஒரு ஆட்சி வேணும்னாங்க, இவங்க ஒரு ஆட்சி வேணும்னாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து வியட்நாமா இருக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நிறைய வெளிநாடுகள்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அப்படி கிடையாது. நாங்க நார்த் வியட்நாம் எங்களுக்கு தனி வேணும், நாங்க சவுத் வியட்நாம் எங்களுக்கு தனி வேணும்னு சண்டைட்டாங்க. இந்த சண்டையில சவுத் வியட்நாமுக்கு சப்போர்ட்டா வந்தது யாருன்னா யுஎஸ் வந்துருவாங்கல்ல. நார்த் வியட்நாம் வந்து அவங்க வந்து இந்த கம்யூனிசம் ஆட்சி வேணும்னு கேட்டாங்க. அமெரிக்காவுக்கு என்ன பயம்னா வியட்நாம் வந்து ஏசியால இருக்க ஒரு நாடு. அவங்க கம்யூனிசம் ஆட்சி கேட்டு அது ஓகே ஆயிடுச்சுன்னா ஏசியா ஃபுல்லா கம்யூனிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த ஒரு கான்டினென்டே இப்படி போயிருவேன்னு சொல்லி அதை விட்டுறக்கூடாதுன்னா சவுத் வியட்நாமுக்கு சப்போர்ட்டா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து யூஎஸ் நின்னாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்ல இருந்து அவங்களும் சரி போரிட்டு இது பண்ணாங்க. இந்த போர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் நடந்தது. இப்போ நம்ம இருக்கிறதே சவுத் வியட்நாம் தான். ஸோ இது ஃபுல்லாக சவுத் வியட்நாம். ஸோ அப்போ இதனால நார்த் வியட்நாம் இந்த அடிப்பாங்கல்ல, அவங்க அடிச்சு அதுல மாற்ற பிரீசனர்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து இதுல போட்டு பயங்கர கொடுமைகள். அந்த கொடுமைகள் தான் இப்ப வந்து இவங்களோட ஆளுங்க யாரெல்லாம் மாட்டாங்களோ அவங்கள கூட்டு வந்து வெளிக்கிறதா. மொத்தம் இந்த போர்ல பாத்தீங்கன்னா 2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் வியட்நாம் மக்கள் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அதுல சேர்ந்தவங்க 58,000 பேர். அந்த 58,000 பேர்ல இங்க 40,000 பேரை கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி சாவடிச்சது அவர் ரிப்போர்ட் இருக்கு. அதுலயுமே இதை தாண்டி என்னன்னா இங்க நீங்க யோசிக்கலாம்ல, இவ்வளவு இருக்கு எவனா ஒருத்தரா தப்பிச்சு பண்ணிருப்பானா கேட்பீங்களா? இங்க அது 2-3 பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, தப்பிச்சு போயிரும் சொல்லிட்டு. தப்பிச்சு போறவங்கள உடனே கொண்டுருவாங்க. உங்களை இப்படி இந்த மாதிரி குத்திட்டாங்க. ஆனா இப்ப இதுக்கு மருந்து காயெல்லாம் இருக்கும்ல, அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுவாங்க. அதையுமே உள்ள எந்த மருந்து எதுவுமே வரக்கூடாது, ரொம்ப இவங்க எல்லாம் கஷ்டப்படணும்னு அந்த வலியோடயே இருக்க விட்டுருவாங்களாம். இது என்னடா? இது ஒரு அதான் இது ஜெயில்ரா. அதுல அண்டர் கிரவுண்ட் இருக்கு போல. இந்த பாரு பழைய செவரே இருக்கு பாரு. விடுங்க, மூச்சே அடைக்கும். உன்னை இருட்டியும் மென்டல் ஆக்குறாங்க. ஒரு மாதிரி மன உளைச்சல், என்ன வெளிச்சமே தெரியாம. இப்ப நம்ம ஒண்ணும் தெரியலடா. நமக்கு இப்ப இதுல இருந்து வரும்போதே ஒரு ஃபீல் ஒன்று வருதுலானே. டார்ச் மட்டும் பேர்ல ரொம்ப பயமா இருக்கு. சுத்தமா ஒண்ணுமே தெரியலன்னா எது உண்மையில ஏதாவது புலிகிளி வச்சிருந்தாங்க. வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கு? ஆன் பண்ணுங்க டக்குன்னு. இவ்வளவு போதுண்ணே. தெரிஞ்சு இங்க இருந்து ஏதாவது கூட கேட்கும். ஆமாண்ணே. இதுல வேற முன்னாடி சப்பி நோண்டி சுரங்க தப்பிச்சு போறவங்கள. இந்த கைதி நம்பர் S01 நிறைய நடக்குது. இப்பதான் வெளிச்சம் இருக்கே, அப்புறம் கையை பிடிச்சிக்கிட்டே வர. இன்னொருத்தன் எப்ப வேணாலும் ஓடுவான் பின்னாடி. அவன் ஷோல்டர் பெசஞ்சிட்டு இருக்கான். நீ என்ன விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? மேல மட்டும் விட்டு விடுங்கடா. கோபாலு அப்படிதான் கூட்டு இருக்கு. இங்க பாரு அங்க இருந்து வந்தானுங்கல்ல, அவன் இப்படிதான் தப்பிச்சிருக்கான் போல இருக்கு. இது தோண்டி
தோண்டி தோண்டி ஒருத்தலாம் வந்திருக்காடா. ஆமாண்ணே. அந்த ஜெயில அந்த குடும்ப பண்ணாயில அங்க இருந்து சப்வே மாதிரி ஒண்ணு நோண்டி இப்படி தப்பிச்சு இந்த பாரு இவங்க எல்லாம் அடிப்பட்ட கைதிகள். அதான் எல்லாரும் தூக்கி மொத்தமா கிளம்புறாங்க, கேங்கா வந்து 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 அடிக்கட்டு கைதிங்களா. பிரிசனர் எஸ்கேப் ஃப்ரம் பிரிசன். ஏன் தப்பிச்சு எங்கிட்டு ஓடுறாங்க? ஜெயிலே இதோட முடிஞ்சிருச்சு. இவனுங்க அங்க இருந்து தோண்டி இந்த இடத்துலயும் தப்பிக்கிறதுக்காக இது பண்ணிருக்காங்க. உயிரோட நிக்க வச்சு அப்படியே புதைக்கிறாங்க. அவன் அப்ப கூட அவங்க இதுல மாறவே இல்லை பாருங்க, அவன் ரெடியா இருக்கான். அவங்க இதுல கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு முட்டியை உடைச்சு ரத்தம் ஊத்துது பாரு. இதுவரை போயிடலாம், எனக்கு பார்க்க முடியல, தெரியாம கூப்பிட்டு. எனக்கு என்ன ஒரு கொடூரமான வியாதி இருக்குன்னா, இப்ப எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நைட்டு கனவுல வரும். இது என்ன, இது பாத்ரூம் போறதுக்கு இடம் போல இருக்குடா. ஆமா, அந்த காலத்துலயே போவாங்க. ஆமா, இந்தியன் டைலர். என்னடா அது கையை சுடுறாங்களா? ஆமா, அதாவது எந்திரிக்க முடியாத கட்டி போட்டுட்டு காயப்பட்ட இடம்லாம் இருக்கும்ல, ஆமா, அந்த இடத்துல நெருப்பு மூட்டை. அவனுங்க முன்னாடி சா கில்பில்லாம் நீ அதெல்லாம் விட கொடூரமான போல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இல்லையா, அங்க வந்து நெருப்பு ஒரு நெருப்பு தான், இங்க கீழே அப்படியே போட்டு மொத்தமா ஃபயர் கொளுத்திடுவாங்க, கேம்ப் ஃபயர் மாதிரி. உயிரோட கொளுத்தியே விட்டுருவான். பின்னாடி எரியும் சூடு மட்டும், அவன் சாகக்கூடாது. ஐயோ, இது என்ன பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலைகீழ நில்லு இந்த அயன் கிரில்லாம் இரும்புல தண்டவாளம் மாதிரி இதுல தலைகீழ நிக்க வச்சு அதுல இழுப்பாங்க. தலை அப்படி பிச்சுட்டு வரும்ல, இந்த மாதிரி. இங்க பாருங்கண்ணே, சாண்ட்விச் இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்றாங்க. அதாவது ஒரு மனுஷனை நடுவில் படுக்க வச்சு கீழேயும் கட்ட வச்சு மேலேயும் கட்ட வச்சு மேல சுத்தி நாள் அடிப்பாங்க. டேய் இவனுங்கெல்லாம் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கணும்டா. அது ஃபயர் வந்து நார்மல் வயித்துல இல்லடா. இந்த இங்க இருக்க இந்த கைதிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட வந்து ஃபயரை வச்சு கொளுத்துவாங்க. காதுல ஷாக் கொடுக்குறாங்கடா. ஆனா இல்ல, கீழே பாருங்க, அடியில இருந்து விட்டுட்டு கை சொல்லிட்டு அவனோட ஷாக் ஃபுல் ஹை வோல்டேஜ்ல. ஹை வோல்டேஜ் லைட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த பிரிசனர் ஐஸ். நல்ல ஹை வோல்டேஜ் லைட்டை கண்ணுல அடிப்பாங்க. கண்ணே போயிடுறேன். ஆனா நீங்க யோசிக்கிறீங்கல்ல, இவ்வளவு கொடூரமா இருக்கே, நம்மளும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். நம்ம படிச்சதோட இவ்வளவு கொடூரமா இருக்கே இந்த தண்டனைகள். அது காரணம் என்னன்னா, இது வந்து சவுத் வியட்நாம் அண்ட் யூஎஸ் சேர்ந்து வச்சிருக்க நடத்துற ப்ரீசன் ஆஃப்டர் பிரெஞ்சுக்கு அப்புறம். ஸோ நார்த் வியட்நாம்ல இருக்க மக்கள் அண்ட் சோல்ஜர்ஸ் யாராவது மாட்டினாங்கன்னா அவங்க திருப்பி இங்க இருந்து போயிடவே கூடாது. ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு, எந்த நியூஸ் வேணா வெளியே போகலாம், இங்க என்ன நடக்குது இந்த களங்கள்ல வந்து வெளியே சொல்லிடலாம், அரசியல் விவரங்கள் நிறைய போயிடலாம். அதனால அவன் என்ன வேணா பண்ணுங்க, அவனுக்கு வந்து இங்க தப்பிச்சிடவே கூடாது, அவன் தண்டனை அப்படி இருக்கணும். இன்னொன்னு, அந்த டைம்ல இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாம் கிடையாது. இப்ப மனிதநேயம் ஆர்கனைசேஷன், ஹியூமன் கைண்ட், இது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ இப்ப நான் ஒரு தனிப்பட்ட காவலர், எனக்கு உங்களை என்ன செய்யறதுனாலும் கரை வச்சு என்ன வேணா செய்வேன். கத்திய காதல ஒரு அடிக்கிறது, என்ன உயிரை கூட எடுப்பேன். அதான பார்த்தேன். அங்க பாருங்க, யாரோ ஒரு கேஜிஎஃப் யாஸ் மாதிரி யாரோ ஒருத்தர் வரணுமே, போலீஸ் அடிச்சு மண்டே வச்சு கழுத்து திருப்பி இருக்கிறாப்ல. ஓரளவுக்கு மேல ஒடுக்குமுறையை தாங்க முடியாம யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல வெளில வரும்ல. இதான் அந்த ஹீரோயிக் மூமெண்ட். எல்லாரும் அடிவாங்கத்தோட எழுந்து கையெல்லாம்